Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போத் Instagram and Facebook ரெண்டுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த vlog வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் vlog. ஸோ சாட்டர்டே நாங்கள் வந்து ஹர்ஷிதாவை பார்க்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போகிறோம். பாப்பாவையும் ஹர்ஷிதாவையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முதல் நாள் ஈவினிங் தான் நானும் என் ஃப்ரெண்டு விபுவும் சேர்ந்து லாக்டேஷன் ப்ரௌனி அதெல்லாமே வந்து செஞ்சு பேக் பண்ணிட்டு இருந்தோம். ஃபீடிங் மாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்டேஷன் ப்ரௌனி வந்து நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ட ஃபீலையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஸ்வீட் கிரேவிங்கும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே சமயத்தில் வந்து நம்ம மில்லட்ஸ் இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால லாக்டேஷனுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை பண்ணி கொண்டு போனேன். ஏன்னா ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவு, ராகி, ஓட்ஸு, நட்ஸு இதெல்லாமே வச்சு நாங்கள் இந்த லாக்டேஷன் ப்ரௌனி வந்து ஒரு 2-3 பேட்ச் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். டீட்டெயில்டு வீட் ப்ரௌனி ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டீட்டெயில்டு ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ப்ரௌனி வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வித் மெஷர்மெண்ட்டோட எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பண்ணி காமிச்சிருப்பேன். ப்ரௌனியில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து எங்களோட ஆல் டைம் ஃபேவரேட். ஸோ இதுதான் வந்து ஹர்ஷிதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுமே வந்து செஞ்சு கொடுத்தோம். இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸு, நட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சத்து மாவு இதெல்லாம் வந்து போட்டு பண்ணுறதுனால லாக்டேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக க்ரிங்கிள் டாப்லாம் வந்து பார்க்கவே டெம்ப்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ் வந்து நல்லா லைட்டு ஃபைன் பவுடர் மாதிரி நல்லா சாப் பண்ணிவிட்டு அதை மேலே தூவி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு செகண்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம். 2 பேர் சேர்ந்து செஞ்சனால ஒரு 2 ஹவர்ஸில் வந்து ஒரு 3 பேட்சஸ் வந்து நீட்டாக வந்து பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டோம். ஸோ ஆதோவி அண்ணாவும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேட்சும் வந்து பண்ணி வீட்டில் வச்சாச்சு. நல்லா வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக வந்து போட்டு எல்லாமே வந்து இந்த ஸ்வீட் கண்டெய்னரில் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதில் தான் வந்து கட் பண்ணி பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக சூப்பராக இருந்தது. அந்த ரெசிபி வீடியோ வேணால் நான் கீழே லிங்க்கில் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2 பேர் சேர்ந்து செஞ்சனால குயிக்காக வந்து எல்லாம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 பேட்சும் வந்து நல்லா ஆற வச்சுட்டோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து கட் பண்ணி வைக்க முடியும். ஆதோவியானா வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்த பேட்சை வந்து கட் பண்ணி 2 பேர்த்துக்கும் வந்து கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோம். மார்னிங் வந்து எல்லோரும் சேர்ந்து ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நைட்டு விபு வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:30 போல் கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆதோவியானா வந்து குட்டி பாப்பா வந்து கேட்டே இருப்பாங்க. ஸோ போகலான்னு சொல்லி இந்த வீக் ஃபுல்லாகவே அதை சொல்லியே வந்து ஓட்டியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சு எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். இந்த அவுட்ஃபிட் தான் வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன். க்ரீன் வித் லைட் க்ரீன் வந்து ஒரு குர்த்தி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் பிளாக் லெகின் போட்டு பேர் பண்ணியிருந்தேன். ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ட்ரையாக ஒரு மாதிரி பேட்சியாக இருந்துச்சு. சன் ப்ரொடெக்ஷனும் வேணும், டீப் ஹைட்ரேஷனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டெர்மாக்கோவோட 1% ஹைலூரோனிக் ஆசிட் அக்வா ஜெல் சன்ஸ்க்ரீன் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸ்கின் கேரில் ஒரு சிங்கிள் ஸ்டெப் இருந்தால் போதும். போத் ஹைட்ரேஷன் அண்ட் சன் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே வந்து இந்த சன்ஸ்க்ரீனில் நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் SPF 50 அண்ட் PA+++ இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது. ஸோ நல்லா தேவையான அளவுக்கு சன்ஸ்க்ரீனை வந்து எடுத்துட்டேன். ஸ்கின்னில் வந்து வெயிட்டாக இருக்காமல், ஸ்கின்னை டவுன் பண்ணாமல் நல்லா ஒரு ஃபெதர் லைட்டாக இருக்குது, நான் க்ரீஸியாகவும் இருக்குது. குயிக்காக வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு சிம்பிளான இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். சன்லேருந்தும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மாய்ஸ்சர்டாகவும் வச்சுக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு மாதிரி பேட்சியாக இல்லாமல், ஒயிட்டாக இல்லாமல் நல்லா ஸ்கின்னுக்குள்ளே போய் நல்லா ஸ்கின்னே வந்து ஹைட்ரேட்டடாக தெரியுது. இன்ஃப்யூஸ்ட் வித் ஹைலூரோனிக் ஆசிட் அப்படிங்கிறதுனால நல்லா டீப்பாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் ஹைட்ரேஷனாகவும் இருக்குது. இந்த ஃபார்முலா நான் கிரேசி ஃபினிஷிங் இருக்கிறதுனால நம்ம டே டு டேயில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறதுனால சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீன் நம்பர் 1 பெஸ்ட் செல்லர். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் வந்து இது பெஸ்ட் செல்லர். யூஸ் கோட் ABHI2025 ஃபார் அடிஷ்னல் 20% ஆஃபர் ஆன் thedermaco.com. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள்னு எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. டெர்மாக்கோவில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவாக எம்பவர் ஆயிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம அவங்க ப்ராடக்ட்டை வந்து வாங்கும்போது நம்ம ஆர்டரை சைல்டோட எஜுகேஷனுக்கு பூமி ஃபவுண்டேஷனோட சேர்ந்து லிங்க் பண்ணிவிடுவாங்க. டெர்மாக்கோட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆதோவியானாலாம் வந்து ரெடி பண்ணி விட்டேன். கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு.
ஒன் டே ட்ராவல்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட போகும்போது நம்ம வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு அதெல்லாம் பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வந்து கொஞ்சம் பேக் பண்ணிட்டேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டு நானு, அதோவியானா 3 பேருமே வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ நாங்கள் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்ஸோட தான் வந்து போகிறோம். ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து வரல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த பிளான் வந்து பண்ணாங்க. வியானா வந்து குட்டி பாப்பாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து ரெடியாகி வெளியே வந்து நின்றுட்டாங்க. ஷூ போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரைவரும் வந்துட்டாங்க. நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புறோம். எங்கேயாவது இந்த மாதிரிலாம் வந்து போகும்போது ஏர்லியராக வந்து கிளம்பி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மைண்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏர்லியராக கிளம்புறதுனால டிராஃபிக் அதுவும் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கும் வந்து குயிக்காக போயிடுவோம். அதனால் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எங்கேயா போகிறோம் அப்படின்னா வந்து ஏர்லியராக கிளம்புறது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ விபு, வர்ணிகா, அதுக்கப்புறம் சனா, ரித்வின், ஆதவ், வியானா நாங்கள் எல்லோரும் தான் வந்து போகிறோம். எல்லா கிட்ஸையும் ஒன்றா மேனேஜ் பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுலே வந்து டிஃபிகல்ட் டாஸ்க்கு. தனித்தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ரொம்ப குவைட்டாக, குட்டாக அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கரூரில் வந்து ஸ்ரீ சக்தி மெஸ் அங்கே தான் வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரோஸ்ட்டு, எக் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து கிட்ஸுக்கு வந்து கிரேவி, வறுவல் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக சாப்பிட வைக்கிறது தான் வந்து பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கரூர்லேருந்து திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 15 minutes அந்த மாதிரி தான் ஆச்சு. அப்புறம் நேராக வந்து ஹர்ஷிதா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸோ போயிட்டு உள்ளே போனோன்னே எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. குட்டி பாப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ காலையிலேயே வந்து கூப்பிட்டு வந்து ஹர்ஷிதாட்ட வந்து சொல்லிட்டோம் நாங்கள்லாம் வந்து வரோம் அப்படின்ட்டு. தம்பியும் வந்து வர சொல்லியிருந்தோம். அப்புறம் தம்பி வந்து ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர முடியல அப்படின்ட்டாங்க. அப்புறம் அம்மா அப்பா வந்து வரேன் அப்படின்னாங்க. பழனி டு திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல் தான். ஸோ அதனால் நினச்சா டக்குன்னு கிளம்பி வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஹர்ஷிதா வந்து குளிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் முழிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் அத்தையும் வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. கிட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே கலரிங் கிட்டு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சு அவங்களே வந்து என்கேஜாக இருந்தாங்க. அப்புறம் வியானாக்கு மட்டும் அங்கேயே வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டேன். ஸோ டேடி வந்து எல்லாத்தையும் வந்து நான்வெஜ் சாப்பிட வந்து கூட்டிகிட்டு போகிறேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சனாவும் வியானாவும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா போய் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவும் எந்திரிக்கிற மாதிரி இல்லை, நல்லா குளிச்ச டைலில் நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டேடி, மம்மி அவங்களும் வந்து வந்துட்டாங்க. சஷ்டிகாவும் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. கிரிப்பில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் டாய்ஸ் வந்து ஸ்விட்ச் போட்டோன்னே வந்து அப்படியே லைட்டாக வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ பேபி வந்து முழிச்சிருக்கும் போது பார்த்தாங்க அப்படின்னா நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நைட் டைமில் வந்து மேலே வந்து சீலிங்கில் வந்து லைட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்பில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அங்கே ஊர்லேருந்து வந்து 2 hours கழிச்சு தான் அம்மா அப்பா வந்திருந்தாங்க. ஸோ அம்மா வரும்போதே வந்து எங்கள் எல்லாத்துக்கும் வந்து பால் கொழுக்கட்டை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபின்னு பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து பால் கொழுக்கட்டை வந்து சாப்பிட்டோம். எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து டைம் ஆச்சு கூட்டிகிட்டு போனாங்க அப்பா. அத்தையும் வந்து வீட்டில் வந்து சாப்பிட சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சரி திண்டுக்கல்லில் வந்து பிரியாணி தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கேட்டே சரி வெளியவே நாங்கள் போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்பா தான் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஒவ்வொரு டைம் வந்து திண்டுக்கல் வரும்போது ஒவ்வொரு பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணோம். சிவா பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சவுந்தர் பிரியாணி, லாஸ்ட் டைம் வந்து வேணு பிரியாணி வந்து போயிருந்தோம். சரி இந்த தடவை வந்து பொன்ராம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே தான் வந்து போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம்.
உள்ளே போய் இறக்கி விட்டோடனே அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. எல்லோரும் வந்து ப்ளே ஏரியாவுக்கு வந்து ஓடிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஃப்ரைட் ரைஸு, ஃபிஷ் ஃபிங்கர், சில்லி சிக்கன், மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டெல்லாம். இங்கேயே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்து இருந்துச்சு. சரி அப்படியே வந்து டெசர்ட் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக எல்லாம் உள்ளே போயிட்டோம். ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. அதில் மெயினாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது க்ரீன் சில்லி ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ரியல் பச்சை மிளகா ஃப்ளேவரில் இருந்துச்சு. அதான் வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா குல்கந்து ஐஸ்கிரீம், அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. சாக்லேட் ஐஸ்கிரீம்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக மற்ற பக்கம் இருக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. பேஸ்ட்ரி ஐட்டம்ஸும் வந்து நிறையா இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டதுனால ஐஸ்கிரீமும் கேக் ஜாரு அது மட்டும் வந்து வாங்கி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தோம். இந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மினி கெட் டுகெதர் மாதிரி ஆயிடுச்சு. ஒன் டே ட்ராவல் பண்ணி நல்லா ஒரு ஃபுல் டே வந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்பா, அம்மா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே உட்காந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கிட்ஸும் வந்து ரொம்ப நேரம் வந்து இங்கே விளையாட விட்டாச்சு. எல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அம்மா அப்பாவுக்கு பை சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். அம்மா அப்பா மறுபடியும் வந்து போய் ஹர்ஷிதாவையும் பாப்பாவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து கிளம்புனாங்க. அம்மா அப்பாக்கெலாம் வந்து பாய் சொல்லிவிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். காலையிலேருந்து கிட்ஸ் எல்லாம் வந்து விளாண்டு பயங்கர டயர்டானனால கார் ஏறினதும் எல்லாருமே வந்து நல்லா தூங்கிட்டாங்க. ஊர் வர வரைக்குமே வந்து நல்லா தூங்கிட்டு தான் வந்தாங்க. நீங்களும் தி டெர்மாக்கோட 1% ஹைலூரோனிக் ஆசிட் அக்வா ஜெல் சன்ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா abi2025 கோட் யூஸ் பண்ணால் அடிஷ்னல் 20% ஆஃபர் கிடைக்கும். thedermaco.comல எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.